கேட்பேன் வந்து பருத்து இருக்கனால எதையும் கேட்க பருத்து எக்ஸாம் இருக்குது. ஆமா, இந்த வர செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் இருக்குது. ஆமா, 4 இது இருக்கிற வேலை எப்படி எழுதுன்னு இன்னும் 1 தான் இருக்குது. ஆமா, அதோட இந்த எக்ஸாம் முடியுது. உடம்புல பிளவினம்லாம் எதுவும் வரல. இப்ப எல்லாம் எந்த பிளவினும் கிடையாது. ஓகே, சாப்பிடணும்ல. ஆமா, வேற என்ன சொல்ல விரும்புற? வேற சத்தியம் கேட்டு ஆமா நல்லா இருந்துச்சா? ஆமா, டவுட் இல்லையா அதுலயா? அதான் அன்பு கூறத பத்தி சொன்னீங்கல்ல. அதாவது அன்பு கூற உன்னிடத்துல நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்துல அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லி இருக்குது. அது வார்த்தையினால மட்டுமா எப்படி சொல்றது? இல்ல, அது அன்பு கூற எப்படி சொல்றது? அதான் இப்ப நம்ம உதவி செய்யறது மூலமா தான் அன்பை வெளிப்படுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியுமா? இல்லன்னா ஆமா, சாதாரணமா அன்பா இருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியாது. பொருள் உதவி செய்யறவங்க அதை செய்யலாம். உடல் நம்ம வேலையை கொடுக்கறவங்க அதை செய்யலாம். உன்னால முடிஞ்ச ஒரு உடல் உழைப்பு அதையும் செய்யலாம்ல. வசதி இருக்கவங்க பொருள் உதவி செய்யலாம். அது இல்லாதவங்க அவங்களுடைய அன்பை சரீரத்திலிருந்து வெளிப்படுத்தும். ஒரு வேலை செய்யலாம், ஒரு இடத்துக்கு கூட்டு போலாம். முடியாத உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யலாம். அது அன்பு தானே. இப்போ ஒரு ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு கூட்டு போறது ரைட்டு. அது எப்படி சொல்றது? கண்ணு உடல் இறக்கம் அதான் மாஸ்டர் போட்டு இந்த வாரம் சரியா ஐயா, நான் உங்களுக்கு பிறகு பாக்குறோம். சரி, ஒன்னும் சொல்லல. அந்த உதவி செய்யறது மற்ற இடத்துக்கு அப்படி கூட்டு போய் உதவி செய்யலாம்னு சொன்னீங்கல்ல. அது கண்ணு தெரிஞ்சவங்க செய்யலாம். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு பகல்ல பிரச்சனை இல்லை, நைட்ல யாராச்சும் உதவி செஞ்சு கேட்டாங்கன்னா அப்ப எப்படி நான் என்னால உதவி செய்ய முடியும்? அப்போ ஒன்றும் செய்ய முடியாதுல்ல. யோசிக்க கூடாது. ஆண்டவர் திராணிக்கு மிஞ்சி சோதிக்க மாட்டார். ஒரு திராணிக்கு தக்கபடிதான் நீ செய்யணும். உனக்கு கண்ணு தெரியலன்னா அந்த நேரம் உதவி செய்ய முடியாது. அவ்வளவுதான் மேட்டர். திராணிக்கு தக்கபடிதான் நம்ம செய்யணும். திராணிக்கு மிஞ்ச முடியாது. பொண்ணால நைட்டு கண்ணு தெரியணும், நைட் நீ யாருக்கு உதவி செய்ய முடியாது. அவ்வளவுதான் உதவி செய்ய நினைக்கிற பாத்தீங்களா? அதே உனக்கு பாராட்டணும். நற்பண்பு இருக்கு உனக்கு, அதுதான் தேவை. ஒரு பணம் இருக்கிறவங்க அதிகமா செய்யலாம். எனக்கு ஒரு செலவு இருக்கு, இந்த செலவுல நான் நிறைய செஞ்சிருக்கேன் அப்படின்னாச்சும் யோசிக்கணும்ல. அதுவே யோசிக்கிறேன்னா அவங்க கொடுக்கவே மனசு இல்ல. ஆமா, அது ஆமா இல்ல, கொடுக்கறதுக்கு மனசு இல்லைன்னு சொல்றத விட அவங்க ஆண்டவரை அறிஞ்சு எப்படி அவங்க அன்பை வெளிப்படுத்த முடியும்? அதாவது இல்ல இல்ல, இப்போ பணக்காரங்க உதவி செய்ய முடியலன்னா அவங்க இந்த மாதிரி அன்பை வெளிப்படுத்த முடியாதுன்னு சொன்னீங்கல்ல. அதே போல சத்தியத்தை அறியாதவங்களும் இப்போ உதவி செய்யறாங்க ஒரு விதத்துல. அறியாதவங்க அறிஞ்சவங்க உதவி செய்யலாம்னா அதை விட பெரிய பாவமாயிரும்ல. அறிஞ்சவங்க செய்யாம இருந்தா பெரிய பாவம். அறியாதவங்க இல்ல, அதாவது சத்தியத்தை அறிஞ்சவங்க உதவி செய்யலன்னா, மத்தவங்களுக்கு உதவி செய்யலன்னா பெரிய பாவம் செய்யற மாதிரி தானே. சத்தியத்தை அறிஞ்சிட்டு
அறியாம பாவம் செய்யறவனுக்கு சில அடி தான், அறிஞ்சு பாவம் செய்யறவனுக்கு அணைய அடி. ஒரு கிறிஸ்தவன் அறிஞ்சே சுயநலமா வந்து அணைய அடி. அதுக்கு ஒரு இந்து வந்து அறியாம நீதி செஞ்சுட்டா என்ன செய்யுது? அது ஒரு யோசிக்கக்கூடிய தனியா இருக்கு. அவன் அந்த மாதிரி பிறகா வாழ்ந்து செத்தவங்க, உண்மையா இருந்தவங்க, தேவனை அறியாம இருக்கவங்களுக்கும் ஆண்டவர் வந்து தீர்ப்பு வச்சிருக்காரு கடைசியில். ஆமா, அவர் கடவுள் கிரியில தக்க பலன் தான் கொடுக்க போறாரு. நன்மை செஞ்சவங்களுக்கு சொர்க்கம். ஆண்டவர் அறியாம நன்மை செஞ்சிருந்தாலும் அவங்க நல்லவங்க தானே. ஆண்டவர் அறியாம இருந்தவங்க நல்லவங்க தான். ரைட்டு, நல்லவங்க தான். அப்ப சத்தியத்தை அறியலன்னா எப்படி பரலோகத்துக்குள்ள நுழைய முடியும்? மனசாட்சியில எல்லாருக்கும் நியாயம் தெரியுதுல, நமக்குள்ளே இருக்கேன் நியாயம் அறியாது. மனசாட்சியை நம்மளுக்கு சொல்லுமே ஒரு காரியத்தை. நாளைக்கு அதான் சாட்சியா நிக்க, நம்ம எல்லாம் ஒண்ணும் பேசவே முடியாது, வாயை பொத்தி நின்றுக்கிறது. ஏன்னா உள்ளுக்குறதே பாத்துக்கிறீங்களா? இல்ல இப்ப நான் வந்து இப்போ ஒரு மனுஷன், ஒரு பணக்காரங்க வந்து அவங்க ரட்சிக்கப்படல, ஆனா மத்தவங்க உதவி செய்யணுங்கிற எண்ணத்தோட செய்யறாங்க. அவங்களும் ஒரு விதத்துல நல்லவங்க தான். ஆனா அடுத்த நிமிஷத்துல நியாய தீர்ப்பு நாளுங்கிற வரும்போது அவங்க அப்படி இயேசுவின் வழியை பரலோகத்துக்குள்ள வர முடியாதுல்ல, அப்படி வர முடியாதுல்ல. பவுல் சொல்வாரு, புறஜாதிகள் வந்து தங்களுடைய மனச்சாட்சியில என்ன செய்யறாங்க, ஒரு நியாயப்பிரமாணம் இருக்கிறத ஒத்துக்கொள்றாங்க அப்படின்னு சொல்லுவாரு. சுபாவமா அவங்களுக்குள்ளே நியாயப்பிரமாணம் இருக்கு புறஜாதி மக்களுக்கு. அவங்களுக்கு சுவிசேஷம் தெரியல, சொல்லப்படல, அதனால அவங்க மேல குற்றம் இல்ல. சொல்லி கேட்டு அவரை மறுதளிக்க கூடாது. வேற தேவர்களை வச்சு செய்யறாங்கன்னு வச்சுக்கீங்க, அவங்க நல்லவங்களா இருந்தாலும் கடைசியில இறந்தோன்னு தெரிஞ்சு தேவர் யார் உண்மையான தேவர்னு தெரிஞ்சு. அப்ப அவங்க ஆத்மா வந்து அங்க போய் ஒட்டாது, தேவர்களோட எழுத்து நிற்கும். அப்ப அவங்களோட ஃபைட் ஆகுது, அப்ப மோதி அவங்க வந்து என்ன செய்வாங்க, தண்டனைக்கு போவாங்க. அப்புறம் ஆவியானவர் வந்து சந்திப்பாங்க அவங்கள. நிறைய விஷயங்கள். அப்ப வசனத்துல இன்னொரு என்னன்னா, இதை நீங்க பூசிக்கணும், இதெல்லாம் நீங்க பூசிக்க கூடாதுன்னு சொல்லி இருக்குல்ல, சொல்லிருக்கோம்ல. அப்ப அது வந்து அப்படியாமா, அத வந்து நம்ம தெரிஞ்சோம் அதை புசிச்சோம்னா அது வந்து ஆண்டவருடைய ஆலயத்தை கெடுத்த மாதிரிதான். தானாக இறந்தது ஒன்றையும் நீங்க சாப்பிட வேண்டாம். எதனாலன்னா அதுல உள்ள உறுப்புகளும் செத்தவா இருக்குமே அப்படின்னு வசனம் சொல்லிருக்குல்ல. இல்ல அது சொல்லல. அதாவது ஆண்டவர் வந்து நம்ம இருதயத்துல வந்து தானே வாசம் பண்றாரு. ஒருமையின் ஆலயத்தை கெடுத்தா நான் அவனை கெடுப்பேன் அப்படி அப்படி ஆண்டவர் வாசம் பண்ண முடியும் அப்படி கேக்குறேன். ஒரு படைத்த மிருகங்கள்ல சிலது அசுத்தமா இருக்கு. அந்த அசுத்தமான மிருகத்தினுடைய கறியை சாப்பிடக்கூடாது. அதான் அவ்வளவுதான். அது மேலோட்டம் எடுத்துக்காது. இந்த பன்றிகறியை சாப்பிடக்கூடாதுன்னு சாப்பிடக்கூடாது. சிலர் பன்றிகறி வைத்தியத்துக்கு தேவைப்படுது, என்ன செய்யுது, சாப்பிடக்கூடாதுன்னா கூடாது. அது அருவருப்பான மிருகம்ல. அதனால அது அப்படிதான். என்ன முக்கிய சாப்பாடு இருக்கட்டும், கீழே போய் சாப்பிட்டுக்கிறேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. கீழே போய் சாப்பிட்டுக்கிறேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அப்ப கட்டாயப்படுத்தி சாப்பிட வச்சோன்னா என்ன அர்த்தம்? கட்டாயப்படுத்தி சாப்பிட வச்சோன்னா என்ன செய்யறது? இல்ல ஒரு பார்வை சொல்றேன். கட்டாயப்படுத்தி சாப்பிடக்கூடாது. அதான் கேக்குறேன். வசனத்தின்படியே எழுத்து நடக்க வச்சா இருக்கட்டும். வசனத்தவே எதிராக நடக்கணும் கம்பல்சரி ஒன்னா நடக்க முடியுமா? வசனத்தை மறுதளிக்க முடியுமா? முடியாது. அது மாதிரிதான் கெட்டதுக்கு துணை போகக்கூடாது. சரி சாப்பிடு. வேற என்ன இருக்கா?
வேறயா? சரி சாப்பிடு. சரி சரி. ஓகே. இந்தா இருக்கு சாப்பாடு, இந்தா வச்சுக்க. சரி சரி சரி. சாப்பாடு